ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் எல்லாருக்கும் எல்லா விஷயமே நினைச்சபடி நல்லபடியா நடக்க என்னுடைய விஷஸ். நான் உங்க தீபா பாஸ்கர். லாஸ்ட் இயர் அதாவது 2025ல என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, அதுல எதெல்லாம் பயங்கர கலெக்ஷன் எடுத்துச்சு, டாப் நம்பர் 1ல இருக்கு, டாப் 10 என்னென்ன எல்லாமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு இப்ப பார்க்க போறோம். ஸோ நான் வந்தாலே எந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்வேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்டா என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூலி தாங்க பார்க்க போறோம். எஸ், நம்ம தலைவர் படம் தாங்க. தலைவர் அன்றும் இன்றும் என்றும் தலைவர் தான் தி மாஸ், அந்த அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து மியூசிக் பாத்தீங்கன்னா வேற லெவல். ஐயோ செம்ம. அந்த பிஜிஎம் ஒன்று போடுவாங்க பாருங்க உபேந்திரா வரும்போது, ஐயோ அந்த மியூசிக்லாம் வந்து வேற லெவல். அனிருத் வந்து பயங்கரமா பிச்சு மேய்ஞ்சி இருப்பாரு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். இவர் வந்து ஒரு மிக்ஸ் மாஸ்ல வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல நாகார்ஜுனா இருக்கிறாரு, அமீர் கான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து அமீர் கான் வந்து ஒரு லாஸ்ட்ல ஒரு சின்ன சீன் வந்தாலும் அதுக்காகவே கிளாப்ஸ் கலெக்ஷன் வேற லெவல்ல இருந்தது. சாங்ஸ் ஐயோ மோனிகா, அந்த சாங் எல்லாம் இன்னமும் ஹிட்டு, இன்னமும் வந்து 100 வாட்டி பாக்குற அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் மட்டும்தான் டாப் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ல இருக்கு. சன் பிக்சர்ஸ் அவங்களோட படம். இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி பட்ஜெட், ஆனா கலெக்ஷன் வந்து 675 கோடி, டாப் நம்பர் 1ல இருக்கு. சரி, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் படையப்பா ரிலீஸ் பண்ணாங்க. இப்போவும் தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லுங்க. நம்மளனா போய் நீங்களே பாருங்க, இப்போவும் தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லு. ஒவ்வொரு சீனுக்கும் தலைவர் தி மாஸ் தாங்க. ஸோ இந்த வருடத்துல, போன வருடத்துல அதாவது 2025ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது நம்ம தலைவர் படம் கூலி. இப்போ நம்ம அடுத்த செகண்டா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகா அவதார் நரசிம்மா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின். ரொம்ப சூப்பரா யதார்த்தமா இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது அனிமேஷன் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல, என்னோட சின்ன வயசுலயே நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அச்சு அசல் மாறாம இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன்ல சாம சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த வருடத்துல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது அந்த படம் தாங்க. அந்த குழந்தை கேரக்டரும் சரி, நரசிம்மர் வர என்ட்ரியும் சரி, ஃபைட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. நம்ம தெலுங்கு ஃபைட்டுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 40 கோடியை போட்டு 250 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயமா ஒரு அனிமேஷன் மூவி இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி செகண்ட் பிளேஸ் மகா அவதார் நரசிம்மா. மூணாவதா அடுத்து என்ன படம்னு பாத்தீங்கன்னா காந்தாரா 2. காந்தாரா ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு காந்தாரா 2லயும் வந்து நல்ல எதிர்பார்ப்பு கொடுத்திருக்காரு ரிஷப் செட்டி. சில இடத்துல அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறதால அதை வந்து உணர்வு பூர்வமா அவரால் ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து பேன் இண்டியா மூவி. ஸோ இது வந்து அந்த காலத்துல இருந்த எல்லா திங்ஸுமே வந்து கரெக்டா கொண்டு வந்து அசம்பிள் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஹிஸ்டரின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப அழகா மியூசிக்கும் சரி, ஃபைட்டும் சரி, எல்லாமே யதார்த்தமா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 125 கோடி. ஆனா கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 900 crores-ங்க. தேர்ட் பிளேஸ்ல காந்தாரா 2. அடுத்து நாலாவதா எந்த படம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டிராகன். பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின். அஸ்வின் வந்து ரொம்ப சூப்பரா, சின்ன பையன், ஃபர்ஸ்ட் மூவி. இதோட ஆடியோ லான்ச்ல எல்லாம் நிறைய இதை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பிரதீப் தான் இந்த படத்துல வந்து நடிச்சே ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து வேற லெவல். இப்ப இருக்க ஜென்ரேஷன் மத்தியில வந்து சாங்ஸும் சரி யதார்த்தமா இருந்தது. ஒரு கேஷுவலா இருக்கிற ஒரு பையன், காலேஜ்ல கெத்தா ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்க பையன் ஒரு கட்டத்துல எப்படி திருந்தி ஒரு நல்ல பிளேஸ்க்கு வரான்றத ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 37 கோடி தாங்க. 37 கோடியே தான். ஆனா கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 150 கோடி. கலெக்ஷன்லயே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் இது மட்டும் இல்லைங்க, 2 படம் நடிச்சிருக்காரு, 2மே டாப் ஹிட். அவர் நடிச்சாலும் சரி, இயக்குனாலும் சரி, மக்கள் மனசுல தீராத இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த வருடத்துல 3வது இடம் டிராகன். ஓகே, நெக்ஸ்ட் 5வது பிளேஸ்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டியூட் படம் இருக்கு. டியூட் படம் இதுவும் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படம் தான். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி. கீர்த்திக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி. இப்போ வர டெபியூட் டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப
சூப்பரா யதார்த்தமா எடுக்கிறாங்க. நிறைய பாலிடிக்ஸ்லாம் இல்லாம கேஷுவலா எடுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. குடும்பத்தோட பாக்குற மாதிரி டீசென்ட்டாவும் இருக்கு. ஸோ இந்த டியூட் படம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து சில அலசல் அப்படி இப்படி இல்ல கல்ச்சர் வந்து ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாலும் தேட்டர் ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல்லா தாங்க ஓடிச்சு. அதுலயும் அந்த மூச்சவ பேச்சவ அந்த சாங், ஐயோ இப்ப கூட எனக்குலாம் அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. கேஷுவலா இருந்தது, யதார்த்தமா இருந்தது. சில பேருக்கு பிடிக்கலனாலும் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க. தப்பா நினைச்சிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 35 கோடி. ஆனா கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 100 கோடி. 100 கோடி கலெக்ஷன் எடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஹவுஸ்ஃபுல். இப்போ கூட பாத்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லா தான் இருக்கும்னே சொல்லுவேன். ஸோ அடுத்து என்ன படம்னு பார்த்தலாம். 6வது இடத்துல இருக்கிற படம் வந்து ஒரு யதார்த்தமான குடும்பஸ்தன் திரைப்படம். இந்த படத்தோட ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன். மணிகண்டன் வந்து ஒரு கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி பல விதமா சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து யதார்த்தமான நடிப்பே சொல்லியிருக்காரு. முக்கியமா இந்த படத்துக்கு வந்து சில காரணங்கள் சொல்லலாம். நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரமோஷன்ஸ் பெருசா பண்ணல. ஆனா ப்ரமோஷனே பண்ணாம மக்களிடையே ஃபேமிலியா போய் எல்லாருமே ஃபேமிலியா போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ காமெடிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த காது குத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் விலைவாசி ஏறதா இருக்கட்டும், யதார்த்தமா சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பட்ஜெட் என்ன தெரியுமா? 8 கோடி. 8 கோடியில எடுத்து ஃபுல்லாவே முடிச்சிருக்காங்க. ஆனா கலெக்ஷன் 28 கோடி. இது வந்து நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச பரிசுனே சொல்லலாம். அடுத்து நம்ம 7வது இடத்துல என்ன திரைப்படம் இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு, சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அழகான ஒரு குடும்பம். ஒரு ஸ்ரீலங்கன்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, அகதிகளாக வராங்க. அவங்க இங்கே வந்தவொடனே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத ரொம்ப கேஷுவலாக அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி. சசிகுமார் அவரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக சகிச்சிட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த ஸ்லாங் மென்ஷன் பண்ணும். இந்த படத்தோட டைரக்டர் வந்து புதுமுகம் ஜெய்விந்த். இருந்தாலும் சின்ன பையன் தாங்க, ரொம்ப சின்ன பையன் தான். ஆனா அவங்க கொண்டு வந்த விதம் வந்து கண்டிப்பா வேற அளவுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 கோடி. ஆனா இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 90 crores-ங்க. எல்லாருமே போய் பார்த்தாங்க, குடும்பத்தோட போய் பார்த்தாங்க. ஓடிடிலையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் கலெக்ஷன் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக எடுத்தாலும் குடும்பஸ்தனும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலியும் சரி, சின்ன கதை, சின்ன பட்ஜெட்டு, ஆனால் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து 8வது இடத்துல என்ன திரைப்படம் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன். பாண்டியராஜன் வந்து எடுக்கிற படங்கள்ல முக்கால்வாசி வந்து குடும்ப படமாக தான் இருக்கும். அதில் வந்து அண்ணன் தங்கச்சி சித்தப்பா சித்தி இந்த எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக ஒரு காமெடி ஜானராக தான் எடுத்திருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் விஜய் சேதுபதி ஒரு புரோட்டா மாஸ்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த புரோட்டா தட்டுறதெல்லாம் எனக்குலாம் அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ், அந்த கொஞ்சல், ஃபேமிலிக்குள்ள இருக்க மாமியார் மருமக சண்டை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி. சின்ன பட்ஜெட், அழகா ஒரு கிராமத்திலே எடுத்து முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பெரிய பில்டப்ல. ஆனா கலெக்ஷன் என்ன தெரியுமா? 100 கோடி கலெக்ஷன். படம் எடுத்தா இப்படி எடுக்கணும், கொஞ்சமா போட்டாலும் இப்படி கலெக்ஷன் எடுத்தாதான் பிசினஸ் போவோம். இந்த மாதிரி டாப் 10 லிஸ்ட்லயே வர முடியும். ஸோ 9வது இடத்துல என்ன திரைப்படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்லி கடை. இட்லி கடை வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்லேயே தனுஷ் தான் இந்த படத்தோட டைரக்டர், ஆக்டர், மியூசிக்கு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான். இருந்தாலும் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து இவரும் தான் ஃபுல்லாக எழுதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபாரின்ல எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாம் கிராமத்தில் அந்த இட்லி கடையோட ஃபீலிங்கு எல்லாமே வந்து அழகாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாகவும் நம்ம நித்யா மேனன் தாங்க நடிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, நித்யா மேனனுக்கு ஏதோ பெரிய மொச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே ஹிட்டு. தலைவன் தலைவி சொல்லியிருந்தோம், அப்புறம் இட்லி கடை சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப சூப்பராக டிசர்விங் ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். ஓகே, நம்ம இட்லி கடையில் வந்து பட்ஜெட் எவ்வளோன்ட்டு இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட தோராயமாக சொல்லலை. ஆனால் கலெக்ஷன் மட்டும் 75 கோடி வின் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அருமையான திரைப்படம். ஓகே, ஓவராலாக நம்ம வந்து முக்காவாசி சொல்லி முடிச்சாச்சுங்க. டாப் 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு 2025. ஆனால் இப்போ 10th பிளேஸில் என்னதான் படம் வந்திருக்கோம், நம்ம படம் வந்திருக்குமா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த படம் அருமையான திரைப்படம்.
பைசன் பைசன் துருவிக்ரம் ரொம்ப அருமையா அவரோட உழைப்பை போட்டு நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மாரி செல்வராஜோட இயக்கத்துல எப்படி சொல்றதுன்னா, இந்த துருவிக்ரம் வந்து சில படங்கள் வந்து செலக்ட் பண்ணி நடிச்சாலும் இந்த படத்துல வந்து அவரே சொல்லியிருந்தார், நிறைய இடத்துல எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, என் உடம்புல அவ்வளோ காயங்கள் பார்க்கலான்ட்டு. நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும் போதே இயல்பா நிறைய பேருக்கு அந்த ஃபீல் வரும். நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு தான் நடிச்சிருக்காங்க. அருமையான திரைப்படம். மாரி செல்வராஜ் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு எடுத்திருக்காரு பைசன். இந்த வருடத்துல 10வது இடம் பிடிச்சிருக்கிறது பைசன். ஓகே, ஓவரால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து 10 வரைக்கும் என்ன டாப் 10 லிஸ்ட்ல படங்கள்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான 2 படத்தை இந்த லிஸ்ட்டுக்குள்ள சேர்க்கணும் தாங்க ஆசை. ஆனா என்ன பண்றது, நம்ம நேர்மையா சொல்றவங்களாச்சே, டாப் 10ல சொல்லிட்டோம். அந்த முக்கியமான 2 படம் என்ன? கஜ ராஜா. அந்த படம் வந்து சுந்தர்சி எடுத்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடியே எடுத்திருந்தாலும் இந்த வருஷத்துல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தானம் காமெடியா இருக்கட்டும், விஷாலோட காமெடியா இருக்கட்டும், அந்த காமெடிஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா. சுந்தர்சின்னு சொன்னாலே நம்மளுக்கு காமெடி பஞ்சுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவரோட மேக்கிங்ல ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன இந்த படம் டாப் ஹிட்னே சொல்லலாம். முக்கியமா சாங்ஸ் எல்லாம் வேற லெவல் ஹிட்டு. ஆனா என்ன நம்பர் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். அடுத்த பிளேஸ் என்ன அப்படின்னு தானே பாக்குறீங்க, ஆண் பாவம். இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இதுவும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனா அருமையா யதார்த்தமான கதைகளை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து லீடர் நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரியோ தான் நடிச்சிருக்காரு. ரியோ இதுக்கு முன்னாடி நடிச்ச படமும் சரி, இந்த படமும் சரி, ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. ஒரு நார்மல் ஒரு விஜேல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆக்டரா வந்திருக்காருன்னா அது உண்மையான விஷயம் தாங்க. ஸோ தொடர்ந்து அவருக்கும் நிறைய திரைப்படங்கள் வரணும், இந்த மாதிரி டாப் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கலெக்ஷன்ல வந்து 2 படமும் சரி வேற லெவல் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆண் பாவம் இப்ப வரைக்கும் வந்து சில இடத்துல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான திரைப்படம். சரி, நம்ம வெற்றி படங்களே பார்த்துட்டோம். டாப் 10 சொல்லியாச்சு, எக்ஸ்ட்ரா 2 பிட்டையும் உள்ள சொருவியாச்சு. சில படம் பெரிய அளவு எதிர்பார்த்து நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஏமாற்றம் கொடுத்த ஒரு 2-3 படமும் நாங்க நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் சொல்லி தானங்க ஆகணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படத்தை வந்து பார்க்க போறோம்னா குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து நம்ம தலை நடிச்சிருக்காரு. இது வந்து பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு ஹிட்டான மூவி தான். இந்த படத்துல வந்து நம்ம தலை வந்து ரொம்ப ஸ்டண்ட் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெருசா இதுல வந்து சீன் இல்லைனாலும் ஓகே, ஓரளவு சீன்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஹிட் அடிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அர்ஜுன் தாஸோட ஆட்டிடியூட், அந்த மாஸ் என்ட்ரி எல்லாமே தான். தலையும் தான் இல்லைன்னு சொல்லல. 2வது தொட்டு தொட்டு பேசும் சொல்லிட்டானா அந்த சாங்ஸ் இப்போ வரைக்கும் இன்ஸ்டால செம்ம ட்ரெண்டுங்க. அப்போ இருந்த ட்ரெண்டை விட இப்போ வேற லெவல் ட்ரெண்டு. அந்த டான்ஸு, பஞ்சு முட்டாய் சிலகட்டி, இந்த மாதிரி பழைய சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹிட் கொடுத்துறாரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த படமும் சரி, இந்த படமும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட்டாவே கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பண்றது, கலெக்ஷன் கம்மியாச்சே. பட்ஜெட் வந்து 278 கோடி, ஆனா நம்மளுக்கு லாபம் கிடைச்சது 240 கோடி. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கிட்ட லாஸ் ஆஃப் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் உண்டாக்கிடுச்சு. தக் லைஃப் திரைப்படம் வந்து கமல் சார் நடிச்சிருக்காரு. அது எல்லாமே மணிரத்னம் இயக்கத்துல வந்திருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் த்ரிஷா, அவங்க இவங்க நல்லா போட்டு சிம்பலாம் போட்டு வேற லெவல்ல அந்த பில்டப். எப்படி சொல்றது, ட்ரெய்லர்லாம் பார்க்கணுமே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் தான் பார்க்க போறேன் பாரு, அந்த அளவுக்குலாம் மிரட்டிட்டு இருந்தோம். ஆனா அது பெரிய அளவுல ஏமாற்றம் தான் வந்துச்சுன்னே சொல்லலாம். தக் லைஃப் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஆனா எதிர்பார்த்த இடம் வந்து பிடிக்கல. அதே சமயத்துல விடாமுயற்சி வந்து விடாமுயற்சியோட நம்ம தலை வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அதுவும் அந்த அளவுக்கு பேர் கொடுக்கலன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமன் படம் வந்து சக்சஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. அது வந்து அக்கா தம்பி அந்த ஒரு ஃபேமிலி ஜேர்னர்லேயே போயிருந்தது. சில ஃபேமிலிக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஓவராலாக வந்து போகலன்னு தான் சொல்ல முடியும். அந்த படமும் சக்சஸ் ஆன படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3BHK வந்து சரத்குமார் தேவயானி நடிச்சிருக்காங்க. ஒரு
நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. சித்தார்த் நடிச்சிருப்பாரு. சூப்பராக கொண்டு போனாங்க. ஆனால் இதில் என்ன நிறைய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு தேவயானியை வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏங்க சூரிய வம்சத்தில் சலக்குன்ட்டு ஆடினவங்களை பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக அழுகையாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஒரு நார்மல் குடும்பம் வச்சுங்களேன், ரோட்டில் இருக்கிற குடும்பம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு சீன்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தால் இந்த படமும் வந்து சூப்பர் ஹிட்டாக வின் ஆகிருக்கும். ஸோ அந்த வகையில் சில பேர் மனசில் இந்த படம் வந்து மனஸ்தாபம் உண்டாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து மாரிசன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல படம் தான். நல்லா இல்லைன்னு சொல்ல, அதுவும் ஒரு நல்ல படம் தான். என்ன பைக்லேயே போய்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வடிவேல் சாரும் சரி, நம்ம தளபதியும் சரி, அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்புலேயே இருந்தோம். ஃபகத் ஃபாசில்லாம் வந்து ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். அவரும் சரி, வடிவேல் சாரும் சரி, இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் பெரிய அளவு ஏமாற்றம்னே சொல்லலாம். ஓவரால் 2025 கிட்டத்தட்ட 350 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தது. சின்ன படமும் சரி, பெரிய படமும் சரி, மிடில் ஆவரேஜில் வந்த படமும் சரி. இதில் டாப் 10ஐயும் பார்த்தாச்சு, தெளிவாக சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 பிட்டையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். அதுலேயும் ரொம்ப எக்ஸைட்டிங், ஐயோ இந்த படம் எப்படா வரும் அப்படின்னு ஆர்வமாக இருந்து ஏமாற்றம் உண்டாக்குன படங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு நேர்மையான தகவல் தான் கொடுத்துருக்கோம். அடுத்த வருடமாவது என்னென்ன படங்கள் நம்ம லிஸ்ட்டில் பிடிக்குதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை தக் லைஃப்க்கு முன்னாடி சேர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.